Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 2444.25 அப்படின்றது ஓப்பன். ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் ரூல் 24550 கால் அண்ட் புட் வந்து ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணும் ஓப்பனிங் பேஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், இன்வைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் வேணும் அப்படின்றாங்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் பின் பண்ணி ஆக்சஸ் வந்து எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்லி நிஃப்டி ஆப்ஷனுக்காக டிசைன் செஞ்சது, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து க்ரைட்டீரியா மேட்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9:25 என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் ப்ளூ லைன் வந்து பிரேக் டவுன் கொடுக்குறோம். ஸோ இந்த பக்கம் ப்ளூ லைன் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் கொடுக்குறோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங் எடுக்க போகிறோம். இவனோட சிம்பிள் ரூல் அதுதான், ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து என்ட்ரி. ஸோ மினிமம் வந்து 1:1.5 வந்து நீங்கள் டிபி வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, எஸ்எல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது 1:1.5 அப்படின்றது ரிவார்டு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் அடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்தோம், ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து டிபி நோக்கி ட்ராவல் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ கரெக்டாக 9:35, ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் தென் ரீடெஸ்ட் அப்படின்ற க்ரைட்டீரியா பர்ஃபெக்டாக அந்த மேட்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 1:1.5 விட அதிகமாக வந்து டிபி வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போது நமக்கு ஒரு ப்ரீமியம் வந்து ஏன் இந்த மாதிரி மூவ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் லாஜிக். ஸோ இது ஏன் வருது அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் ப்ரீமியத்தை அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பக்கம் இவ்வளோ பாயிண்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து டிகே வந்து நடக்கிறோம், ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் சைடு 24,550 புட் ஆப்ஷன். ஸோ நமக்கு எவ்வளோ வந்து டிபி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 56 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ பிஃபோர் 12 o'clock வந்து கொடுத்துட்டான், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இஓடி வரைக்கும் அவனோட எஸ்எல் வந்து ஹிட் பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் டிகே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 70 பாயிண்ட்ஸ் வந்து டிகே வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா? ஆஃப்டர் ப்ளூ லைன். ஓகே, ஸோ நம்மளோட இன்னொரு செட்டப் வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் 24,500 கால் ஆப்ஷன், 24,600 புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ சிம்பிளாக நமக்கு இந்த மாதிரி நிஃப்டி அப்படின்றப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த நிஃப்டி அப்படின்றத இந்த இடத்த கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி அப்படின்னு காட்டும். ஸோ இதில் ரைட் சைட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நிஃப்டின்னு எதெல்லாம் வந்து வார்த்தை வருதோ ஸோ அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் காமிப்போம். ஸோ இந்த நிஃப்டி செலக்ட் பண்ணி அப்படின்னா உன்னோட ஆப்ஷன் செயின் வந்து காமிக்கும். ஸோ இதில் கரெக்டாக உங்களோட எக்ஸ்பைரியை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்னொரு செட்டப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா 24,500 கால் ஆப்ஷன், 24,600 புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போது அதுலேயும் அதே டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி பிரேக் டவுன் ரீடெஸ்ட், பிரேக் அவுட் ரீடெஸ்ட். ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடியே நமக்கு இதில் வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு தான் வாய்ப்பு, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல டிபி ஹிட் பண்ணும்போது வெளியே போயிடலாம். ஸோ நமக்கு ஈவன் தோ நீங்கள் அந்த க்ரீன் லைன் எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல ரிவார்டு தான், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் மேலே போகிறோம்னா அடுத்த டிபி நோக்கி போகணும். ஸோ இந்த பக்கம் கீழே வருவோம், அடுத்த செல் டிபி நோக்கி ட்ராவல் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதே நிஃப்டி 50
யூவி இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணோம் இன்னொரு டூலை. ஸோ அதை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து டேட்டா அண்ட் லாஜிக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த விக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் ஸோ அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷனை கொடுக்குது. ஓகேங்களா? அதுக்கான ரீசன் நம்மளோட ப்ரீமியத்தை அனலைஸ் பண்ணும்போது மட்டுமே தெரியும். ஸோ அண்ட் ஸோ நீங்கள் ஈவன் நீங்கள் 24/550 கால் போட்டு எடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு அதே ரியாக்ஷன் வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து பிரேக் டவுன் கொடுக்குறோம், ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூவில் அந்த டேட்டா பேஸ் பண்ணி எடுக்கிற வேல்யூவில் நமக்கு அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளோட நிஃப்டி 50 VU2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் எப்போ இந்த லைனுக்கு கீழே சர்வை பண்ணுதோ ஸோ அப்போது நமக்கு இந்த ப்ரைஸை நோக்கி ஸ்பாட் அப்படின்றது ட்ராவல் பண்ணணும். அரௌண்ட் வந்து நமக்கு 24,357 நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்ம பிரேக் டவுன் ரீடெஸ்ட் கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை இதெல்லாம் ஃபெயில் ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்துட்டு உடைச்சிட்டு தான் போவான். ஓகேங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் டேவோட நம்ம அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டே நம்ம லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ முடிஞ்சு போனதுக்கப்புறம் யார் வேணால் கதை சொல்லிட்டு போயிடலாம். தட் இஸ் நாட் அ மேட்டர். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மார்க்கெட் இஸ் அ டெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் சொல்லலை அப்படின்றது நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணோன்னா அதுக்கு கீழே இருக்க டிமாண்டுக்கு வந்துட்டோம். ஓகே. ஸோ அந்த டிமாண்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிமாண்டுக்கு வரும்போது ஸோ 24,450 கால் போட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து அடுத்த சேம் டைமிங்லேயே ஓகேங்களா அந்த மினிட்டுக்குள்ளேயே புட் ஆப்ஷன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ப்ரீமியத்தை ரொம்ப ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் வந்து நீங்கள் ஒரு 30K ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 86K ஈவன் 80K அப்படின்றது நமக்கு வந்து ஒரு நல்ல கெயின். ஓகேங்களா? ஸோ இதில் எப்போ எக்ஸிட் அடிக்கணும் அப்படின்றதும் ஸோ ஜஸ்ட்டு ப்ரீமியத்தை லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணால் போதுமானது. ஸோ ஆஃப்டர் தட் 211க்கு இன்னொரு அனாலிசிஸ் வந்து கொடுத்தோம். 24,400 புட் ஆப்ஷன் 25 வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கால் ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்தது 211க்கு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக 211க்கு. ஸோ பிஃபோர் தட் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் கேட்டிருந்தார் ஸ்டூடெண்ட். ஸோ 24,400 கால் அந்த வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத 29க்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அனாலிசிஸே கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த என்ட்ரி ஆஃப்டர் இன்னொரு என்ட்ரி வருது. ஸோ அது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக அந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த 25லேருந்து ஸோ நீங்கள் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ 25 to ஆல்மோஸ்ட் வந்து 172 பாயிண்ட்ஸ் 700% ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ டிகே மார்க்கெட் ஈவன் ஒரு டிகே மார்க்கெட்டில் கூட ப்ரீமியத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கணும் ஈவன் ஸ்கேல்பிங்காக இருந்தாலும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்வான்ஸ் அனாலிசிஸ் படி ஜஸ்ட்டு ப்ரீமியத்தை அப்ரோச் பண்ண தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ நார்மல் பிஇபி அப்படின்றது ஸோ ப்ளூ லைனில் வந்து நீங்கள் அரௌண்ட் வந்து ஒரு 110ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிஇபிக்கு தெரிஞ்சவங்க அரௌண்ட் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த பிஇபியை டார்கெட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிலோ தட் பிஇபி டிகேட் 1 அப்படின்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை நமக்கு நம்மளோட VU2 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லெவலில் இருந்து தான் மேலே போகணும் அப்படின்றத அவன் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த க்ரீன் லைனில் சப்போர்ட் அடிச்சுட்டு மேலே போகிறான்
ஸோ இந்த கிரீன் லைனில் ஏன் ரிஜெக்ஷன் இப்படி நடக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸில் அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்க ப்ரைஸில் பிடிச்சி ட்ரேட் பண்ணும்போது தான் இன் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம சர்வை பண்ணிவிட்டு கெயினுக்கு வர முடியும். ஓகேங்களா? ஸோ மெனி டைம்ஸ் நம்ம வந்து லைவில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறது நம்ம கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஈவன் ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் கூட 100% ரிட்டர்ன் கொடுக்கும். நமக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகணும், அது எந்த ப்ரீமியம் நான் வந்து 10 ரூபாயில் எடுக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளோ ப்ரைஸுக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக லாஜிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணி ஸோ இப்படி தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கிளாஸஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நைட் 8 o'clock வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா ஸோ ப்ரீமியம் பேஸ்டு, டேட்டா பேஸ்டு எப்படின்னு நம்ம லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது சொல்லி கொடுப்போம். ஸோ எஸ்எம்சி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது பேசிக்காக வந்து அடிஷன் பர்பஸுக்கு வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது ரெக்கார்டட் கோர்ஸாக இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ செஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெலிகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.